ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் நல்லா இருக்கும், ஒரு சில கிரகங்கள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருக்கிற 2 கிரகங்களுமே ஒரு வேலையை செய்யும். அதாவது ஒரு கிரகம் ஒரு பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். இப்போது ஒரு கிரகம் 60% நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கிரகம் ஒரு 80% நல்லா இருக்கும், இன்னொரு கிரகம் 100% நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி இருக்குது அப்படின்னா 60% நல்லா இருக்கிற ஒரு கிரகம் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? அதுதான் தசை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த 100% நல்லா இருக்கிற கிரகத்துடைய புத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த புத்தி இந்த டாமினேட் பண்ணி, இந்த 60% வேலை செஞ்சிட்ருக்க கிரகத்தை டாமினேட் பண்ணி அது 100% அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நல்லது தான் செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது அகம் சார்ந்து அது நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புறத்துக்கு அது கெடுதல் விளைவிக்கும். இந்த 60% நல்லா இருக்கிற கிரகம் புறத்துக்கு நல்லா இருக்கும். அப்போ என்னன்னா, அகம் சார்ந்து நல்லா இருக்கிற ஒரு கிரகம் பொருளாதார நிலையை ரொம்ப மோசமாக கெடுத்து வச்சுட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் ஒரு ஜாதகர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஜாதகத்தை பற்றி, அவங்க வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். மரகதம் அப்படின்னு சொல்லி சேலத்தை சேர்ந்த ஒருத்தங்க, அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு 55 வயசு ஆயிடுச்சு. அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு ஜாதகத்தை அனுப்பியிருந்தாங்க. நான் கணித்ததுமே, அவங்க ஜாதகத்தை பார்த்ததும் குரு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஓகேங்களா? சூரியன் அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார பாவங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதாவது கெட்டு இல்லை, ஆனாலும் ஒரு ரொம்ப வல்லத்தன்மையோடு இல்லாமல் நல்ல தன்மையோடு இருக்குது. ஓகேங்களா? சரி, அவங்க ஜாதகம் பார்த்துட்டு அவங்கள அதுக்கப்புறம் நான் தான் கூப்பிடுவேன் எப்போவுமே ஜாதகம் சொல்கிறதுக்கு. ஏன்னா டைமு முன்னாடி பார்த்துட்ருக்கவங்க கொஞ்சம் லேட் பண்ணிடுவாங்க. இப்போ 6 o'clock டைம் கொடுக்குறோம் அப்படின்னா 5 மணிக்கு பார்க்குறவங்க பேசிகிட்டே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு 6 மணிக்கு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள கூப்பிட சொல்லியிருந்தோம்னா அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எப்போவுமே நான் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வருங்க, வந்ததுக்கப்புறம் நானே கூப்பிடுவேன் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுருப்போம். ஏன்னா ஒரு 6 மணிக்கு கூப்பிட்றாங்கிறது 6:10 6:20 கூட ஒவ்வொரு டைமுக்கு ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் தள்ளி போயிடும். எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. அதை யாருமே அதுக்கெல்லாம் சங்கடப்பட மாட்டாங்க. எல்லோரும் புரிஞ்சுட்டு ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ லேட் ஆனாலும், எனக்கு நைட் 9 மணிக்கு முடியுதுன்னா அது 9:30 ஆகிட்டா கூட நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். முழுமையாக எல்லாத்துக்கும் சொல்லி தான் வைப்பேன். அந்த மாதிரி இருந்ததுனால நான் தான் கூப்பிட்டேன் அவங்களுக்கு. நான் அவங்க கூட பேசுகிறப்பவே, மரகதம் டீச்சர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க உடனே, மேம் எப்படி நான் டீச்சர்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. இல்லைங்க, நான் உங்களை ஹெட்மிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கணும், நான் டீச்சர்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் தானேன்னு கேட்டேன். அவங்க இல்லைங்க, நான் +1 10th +1 +2க்கு டியூஷன் எடுக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் டியூஷன் எடுக்கணும்? நீங்கள் உங்கள் ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கே, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கணும், இல்லைனாலும் ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸாக தான் இருக்கணும், நீங்கள் சாதா டீச்சராக கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க இல்லைங்க, சேலத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, சேலம் டவுனில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மாமனார் ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருந்துருக்காரு. 10-12 பேர் மளிகை கடையில் வேலையே செய்கிறாங்க. லாரியாக பொருட்கள் இறங்குமாமா. அப்படி கொள்முதல் செஞ்சு மிக சிறப்பாக குடும்பம் அவ்வளோ அற்புதமாக போயிட்டுருக்கு. வீட்டில் எல்லாம் அந்த மளிகை பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டில் உட்காந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பேக்கிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். என் மாமியாரை பார்த்தாலே வெத்தலை போட்டுக்குவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூடயெல்லாம் அந்த ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் திட்டுறது, மிரட்டுறது, சரியாக வேலை வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. என் மாமனாரும் கடையில் அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பார். ஒரு பையன் 2 பொண்ணு. அந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, மரகதமை. இவங்க அப்போவே நல்லா டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடித்து, ஏதோ டிகிரியும் முடித்து இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுமே அந்த வயசில் அப்படி தானே உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் ஆனதும் அவங்க இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வராங்க.
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிட்டிக்குள்ளே போகிறோம், நம்ம சிட்டிஸ் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கவர்மெண்ட் வேலை வாங்கி நம்ம செட்டில் ஆகணும்னு நினச்சி தான் அவங்க வர்றாங்க. வந்ததும் மாமனார் வந்து அவங்கள சொன்னதே, நீ ராணி மாதிரி வீட்டில் இருந்தால் போதும், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் முதல்ல கல்யாணம் ஆகி போனவங்க, பெரியவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மாமியாரோட அந்த மாமியார் செய்கிற வேலையை நீயும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும்னு சொல்லிட்டாருன்னு அவங்க அதுக்கப்புறம் டீச்சருங்கிறதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. கொஞ்சம் காலம் ஆகுது, 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. அப்படியே காலம் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறமா மாமனார் இறந்து போகிறாரு. மாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதிப்படையுது, அவங்களுக்கு கேன்சர் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவங்க மரகதமுடைய கணவர் தான் அது வரைக்கும் மாமனார் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அப்போ முதலாளியாக கல்லாப்பட்டியில் உட்கார்ற இதுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து மாமியார் ஒரு 2 வருஷம் மாமியார் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி நோயோடையே அவங்களும் கேன்சரோட கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்களும் அவங்கள நல்லபடியாக பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. 2-3 தெரப்பி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி நிறைய செலவும் பண்ணுறாங்க. அவங்க மாமியார் இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போகிற வரைக்கும் இவங்களுக்கு குடும்பத்தையும் மாமியாரையும் பார்த்துக்கிறது தான் மரகதம்னால முடியுது. அவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடை எப்படி இருக்குது என்னங்கிறது அவங்க பெருசாக கவனிக்கலாம். அப்போ பார்த்தா அவங்க மாமியார் இருக்கும்போது மூட்டையாக வந்து இறங்குற சாமானங்கள் இப்போது சிங்கிளாக வருதான். இப்போது வரமிளகானா 10 மூட்டை வரும், அதையெல்லாம் பேக் பண்ணுவோம். பருப்புகள்லாம் 10 மூட்டை வரும், அந்த மாதிரி பேக் பண்ணுவோம். இப்போ பார்த்தா 1 மூட்டை பருப்பு, ஒரு மூட்டை வரமிளகா, 1 மூட்டை புளி அப்படி தான் வருது. எனக்கு என்னடா இப்படி அவங்க இருக்கப்போ அப்படி வருமே, இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வருது அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இப்போல்லாம் ரொம்ப வியாபாரம் டல் ஆயிடுச்சு. அப்போல்லாம் முதல்ல நிறையா சுற்றியும் கடைகள்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அங்கே தான் போகிறாங்க, நம்மக்கிட்ட ஜாஸ்தி வரல அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய கடன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க மாமனார் இருந்தப்போ அவர் ஒரு ஆளுமையோட கடையை நடத்துனதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு அப்படியெல்லாம் சமாளிக்க தெரியல. இவங்க மரகதமுடைய வீட்டுக்காரருக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடை வந்து நிறைய கடன் வாங்கி அவருக்கு அந்த கடனெல்லாம் திருப்பி கட்ட முடியாமல் எல்லாம் பணத்தையெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் எங்கேருந்து சாமானம் வாங்குறது, அந்த மாதிரியெல்லாம் ஆகி அந்த கடை வந்து முதல்ல இருந்த நிலைமையிலேயே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆட்களையெல்லாம் அப்படியே வச்சுருக்காரு. அவருக்கு ஆளுகளையெல்லாம் நிறுத்தணும்னு தெரியல, அதே ஆளுகளுக்கு அப்படியே சம்பளம் கொடுத்துருக்காரு. பெரிய குடோன் வச்சுருக்காரு, அதுக்கு வாடகை கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி நிறைய காசு வெளியே போகுது, ஆனால் வரவு அப்படிங்கிறது வரலை அப்படிங்கிறது மரகதத்துக்கு புரியிறப்பவே அவங்க ஏகப்பட்ட கடனில் சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த இதையெல்லாம் கொடுத்து என்ன இருக்கோ அதையெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி கடையையும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு வெறும் கையோடு தான் வெளியே வர்றாரு. ஓகேங்களா? அதுவும் இவங்க தான் போய் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. அப்புறம் வெறும் கையோடு வெளியே வராங்க. இப்போ வந்து சொந்தமாக ஒரு சொந்த வீடு இருக்குது, பெரிய வீடு தான். ஆனால் அதையெல்லாம் போர்ஷன் பண்ணி வாடகைக்குள்ளே விடுற மாதிரி இல்லாமல் பெருசாக வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் அப்படியே இருந்துக்கலாம். அதன் மூலமாக எந்த வருவாயும் இவங்களுக்கு வராது. அப்போது இந்த 2 குழந்தைங்க படிக்கணும், இவங்க வாழணும், மரியாதையாக எவ்வளோ வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஒரு மரியாதையோடையும் வாழணும். அப்படிங்கிற பட்சத்தில் கார் எல்லாம் வேணும். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க பார்க்குறப்போ தான் மரகதம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ நமக்கு இந்த டீச்சிங் ஸ்கில் இருக்குது, நல்ல குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லி கொடுக்குற முறையும் இவங்க சிறப்பாக செய்கிறதையும் பார்த்து அந்த குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. அது பார்க்குறப்ப பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததும் சின்ன கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க 10th +1 +2 அப்படின்னு இவங்க எவ்வளோ கேட்டாலும் இவங்க அந்த டியூஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொடுக்கறக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. எங்கள் குழந்தைய சேர்த்திக்கிட்டா போதும்னு சொல்லி அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்களாம். அதனால் இவங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் அதில் வருது. அப்படியே இருந்தால் கூட ஒருத்தங்கனால எவ்வளோ பேர்த்துக்கு எடுக்க முடியும் இல்லைங்களா? குறிப்பிட்டு இத்தனை பேர் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு அந்த அளவுக்கு மட்டும் இவங்க சேர்த்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே வந்து பயங்கர பேர்டனாக இருக்குமா, பயங்கர டயர்ட் ஆகிடுமா அவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டியூஷனில் வர்ற பணம் வந்து அவங்களுக்கு பத்தலை.
ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது, வீடு பெரிய வீட்டுக்கு செலவு, கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் செய்கிறது, நல்லது கெட்டது செய்யணும், அவங்களும் நல்லபடியாக வாழணும் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்க்குறப்போ அது பத்தாமல் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன அளவில் இப்போ எப்படி மளிகை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை தானே அது, அதனால் சின்ன அளவில் வீட்டிலையே இந்த மாதிரி நாங்கள் வந்து சரியாக கொடுப்போம், அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பேரில் சாமான்கள்லாம் நாங்கள் விற்கிறோம், எங்கள் பிராண்டு நீங்கள் வந்து வாங்கலாம், சுத்தமாக இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லி திரும்பி ஒரு 2-3 லேடிஸை வச்சுக்கிட்டு இவங்களே நிறைய வேலை இறங்கி செய்கிறாங்க. சாயங்கால நேரம் டியூஷன் எடுக்கிறாங்க, பகல் முழுக்க இந்த வியாபாரம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அவங்களுக்கு நல்லா தான் போகுது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. அப்புறம் தான் அவங்க ஜாதகத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் ஜாதகத்தையும் அனுப்பியிருந்தாங்க. அவர் அதில் உட்காந்து செஞ்சால் கூட அவர்னால சரியாக செய்ய முடியல, அவர் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவர் ஜாதகம் பார்த்தா அவருக்கு ஜாதகம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. லக்னமே வந்து அவருக்கு ரொம்ப நல்லவர், ஆனால் வல்லத்தன்மையோட ஒரு வேலையை வந்து சிறப்பாக செய்யறதுக்கான இது அவர்கிட்ட இல்லை. ஏதோ அங்கே இருக்கிறத பார்த்துக்குவார், செய்வார், வர்ற பணத்தை பத்திரமா போட்டுட்டு கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி மேலோட்டமான வேலைகள் செய்ய முடியுது. ஆனால் ஒன்று வாங்கிறது, அதுக்கு விலை வைக்கிறது, அதை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் அவரால் செய்ய முடியல. அதை வந்து மரகதம் செய்கிறாங்க. அதனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குமா, உங்கள் பேரில் தொடங்குங்க, நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எப்படி என்ன ஹெட் மிஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்க, ஹெச்ஓடியாக இருப்பேன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து குரு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது, அதே போல் சூரியன் அதி அற்புதமாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது ஒரு மேல் பதவி, சூரியன் இவ்வளோ சிறப்பாக இருந்து குரு நல்லா இருக்கும்போது அவங்க ஆசிரியர், குரு நல்லா இருக்கும்போது அவங்க ஆசிரியர், சூரியன் மிக சிறப்பாக இருக்கும்போது அவங்க தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க மேடம். அதனால் நீங்கள் அப்படி இருப்பீங்க. இல்லை இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னா எல்லார்த்த விட மேலே ஹெச்ஓடி அப்படிங்கிற லெவலில் இருப்பீங்க. நீங்கள் அப்படி தான் இருந்திருக்கணும். உங்கள் ஜாதகம் மிக சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்த தசாபுத்திகளும் நல்லா இருக்குது, அப்போ நீங்கள் அப்படி தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து இந்த மாமனார் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். மாமனார் வந்து என்னை வேலைக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே என்ன வேணால் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் மேம். அதனால தான் அப்புறம் சரி நம்ம டியூஷன் எடுக்கலான்னு நான் ஆரம்பித்தேன். அது எனக்கு இன்னைக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது மாமனாரையும் குறிக்கும். எப்படி அப்பா சூரியனோ அதே போல் மாமனாரும் சூரியன் தான். ஓகேங்களா. அதே போல் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மாமனார். மரகதம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது 3ஆம் பாவத்துக்கு வந்திருக்கார். ஓகேங்களா. கேது 3ஆம் பாவத்துக்கு வந்து அவங்களுக்கு தெளிவான சிந்தனை, நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதே 3ஆம் பாவம் தான் மாமனாரும். கேது மாமனார் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மாமனார் என்ன சொல்லிட்டார், நீ வெளிப்படக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி மாமனார் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அந்த காலத்தில் வந்து பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிற லக்ன பாவம் மிக சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. அவர் சொன்னதை அவங்க கேட்டாங்க. அதனால் சூரியன் சிறப்பாக இருந்தால் கூட சூரியன் அப்படின்றது மாமனாரையும் குறிக்கும். மாமனார் பாவமான 3ஆம் பாவத்துக்கு கேதும் வரும்போது அவங்கள வெளிப்படுத்தவே விடாமல் அவங்கள அந்த குடத்துக்குள்ளே வச்ச விளக்கு மாதிரி அவங்கள வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ சிறப்பாக மிக நல்லபடியாக வந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணை வந்து அவங்க அமுக்கி மூடி வச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்படி மூடி வச்சும் கூட குரு சிறப்பாக இருக்கனால அவங்க ஆசிரியர் ஆயிட்டாங்க. சூரியன் நல்லா இருக்கனால அவங்க தான் சிறப்பான ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தான் தான் குழந்தைகளை டியூஷனுக்கு விடணும்னு சொல்லி நிறைய பேர் தேடி வந்திருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. ஆனால் அந்த மரியாதை கொடுக்கணும். அப்படி லக்னபாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் இருக்குது அவங்களுக்கு. அதனால மரியாதைக்காக மாமனார் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு பொண்ணு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஃபினான்ஷியலாகவும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் கிடைக்காம அவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது மாதிரி குரு வந்து மிக சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் குருவை டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல சூரியன் இருந்ததுனால அவங்களால மிக சிறப்பாக வர முடியாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.